டியூன் பார்ட் 1 பார்ட் 2 எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்ட் 3 வரவும் போகுது. பட் ஆனால் நிறைய பேருக்கு இந்த டியூன் ப்ராபஸி இருக்கிறது தெரியாது. சிலர் பார்த்துருப்பீங்க, சிலர் வந்துட்டு இதை பெருசாக கன்சிடர் பண்ணிருக்க மாட்டீங்க. பட் இதை பார்த்தா தான் வந்துட்டு டியூன் புரியுமா அப்படின்னு கேட்டால் அதான் கிடையாது. ஏன்னா நீங்கள் டியூனை பார்த்துட்டு இதை பார்த்தா தான் உங்களுக்கு இந்த கதையே உங்களுக்கு புரியும். ஆனால் இந்த கதை டியூன் நடக்கிறதுக்கு 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி நடக்கிற கதை. ஏன்னா முன்னாடி நடக்கிற கதை வந்துட்டு ஃபியூச்சர் நடக்கிற கதையை பார்த்தா தான் புரியுமான்னு கேட்டால், ஏன்னா இதில் வந்து டேரக்டாகவே ஆரிஜின் ஸ்டோரியை கிக் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அந்த ஆரிஜின் ஸ்டோரியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே டியூன்லையும் டியூன் பார்ட் 2லையுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஆட்கள்லாம் எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இதை பார்க்கும்போது இவங்க தான்டா இது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் புதுசாக நீங்கள் டியூன் பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு டேரக்டாக இதுக்குள்ள உட்காந்தீங்க அப்படின்னா பயங்கர கன்ஃபியூஷனாக இருந்தாலும் நீங்கள் புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இந்த ஒரு சீரிஸ் அமைக்கப்பட்டிருக்கும். சரி, ஓகே, டேரக்டாக இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த கதை பால் அட்ரெடிஸ் பிறக்கிறதுக்கு 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கதை. இந்த ஒரு காலகட்டங்களில் பல நூற்றாண்டுகளா மனிதர்கள் ஆங்காங்கே கேலக்சியில் இருக்கக்கூடிய கிரகங்கள்ல அவங்களுக்கு கிடைச்ச இடங்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க வாழ்ந்துட்டு இருந்த சமயங்கள்ல தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்ப நம்ம கிட்ட உருவாகிட்டு இருக்கு இல்லையா, அதிகமா அதை வந்துட்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மக்கள் எல்லாத்தையுமே அடிமைப்படுத்த பாக்குது. நம்ம உருவாக்குன ஒரு விஷயம் நம்மளையே வந்துட்டு அடிமைப்படுத்துதா அப்படின்னு சொல்லி மனுஷங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எவ்வளவு முடியுமோ அவங்க கிட்ட இருக்கிற மொத்த எஃபர்ட்டையுமே போட்டு அந்த ஏஐ, அதாவது திங்கிங் மெஷின்ஸை வந்துட்டு மொத்தமா அழிக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் அது வந்து அது கூட நடந்த ஒரு பெரிய போருக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இனிமேல் அந்த ஒரு திங்கிங் மெஷின்ஸை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது இந்த உலகங்கள்ல, அதாவது டியூனோட வேர்ல்ட்ல வந்து ஒரு முக்கியமான ரூலா போடப்படுது. அது ஃபர்பிடன். அதை பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு துரோகி மாதிரி ஆர் மிகப்பெரிய ஒரு குற்றவாளி, ஸோ அந்த மாதிரி கருதப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை பயன்படுத்தக்கூடாது. இந்த போரோட முடிவுக்கு அப்புறம் சில வருடங்கள் கழித்து ஒரு பொண்ணுங்க, வால்யா ஹார்கனன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு தான். ஸோ இவளுக்கு வந்து என்னன்னா ஒரு செம்ம கோவம். எதனால கோவம் அப்படின்னா, இந்த உலகம் இவங்களுக்கு ஒரு முத்திரை குத்திருச்சு, ஒரு கோலை துரோகிகள் அப்படிங்கிற மாதிரி. ஏன்டா அப்படி குத்துனாங்கன்னு பார்த்தா, அந்த ஒரு போர் நடந்தப்போ, அந்த திங்கிங் மெஷின்ஸ் கூட நடந்தப்போ இவங்களோட இனத்து மக்கள், இவங்களோட ஹவுஸ், ஹார்கனனோட ஹவுஸ் வந்து இவங்களுமே வார்ல இருந்திருப்பாங்க. பட் ஆனா அவங்க மக்களுக்கு ஆபத்து வருது அப்படின்னு நினைக்கும் போது அவங்களோட ஜெனரல் என்ன பண்ணிருப்பாங்கன்னா பின் வாங்கி இருப்பாங்க. அந்த பின் வாங்கினதுனால இவங்க ஒரு துரோகிகள் அப்படிங்கிற மாதிரி முத்திரை குத்தி பயந்தாங்கோலிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரை வேற சேர்த்தி குத்தி விட்டுருப்பாங்க. இதனால இவளுக்கு ஒரு கோவம். யார் மேல கோவம் அப்படின்னா ஏட்ரிடஸ். ஸோ அவங்களோட ஹவுஸ் மேல தான் கோவம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த வார்ல ஜெயிச்சதுக்கான காரணமும் அவங்க தான் வந்து ஹீரோஸ் மாதிரி வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. ரூமர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க தான் வந்து இந்த மாதிரி ஒரு பேரை இவங்களுக்கு கொடுத்ததாக சொல்லுது. ஏன்னா அவங்க தான் வந்து மொத்தமா சண்டை போட்டு அந்த திங்கிங் மிஷின்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிருக்காங்க அப்படிங்கிறனால அவங்க ஹீரோஸாவும் இவங்க கோலையாவும் கருதப்படுறாங்க. ஸோ இவளுக்கு காண்டு, அது எப்படி நம்மள தான் சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கான பேர் வந்து நம்ம போகக்கூடாது, அதை திரும்ப எப்படியாவது பெறணும் அப்படிங்கிறது இவளுக்கு ஒரு வெறி. அதனால இவங்க அண்ணன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நம்மளோட பேரை நம்ம தான் காப்பாற்றணும், நம்ம பட்ட அவமானத்துக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ஆட்ரிடஸோட வீட்டுக்கு போய், அதாவது அவங்களோட ஹவுஸ்ல போய் அங்க இருக்கிற ஆட்கள் கிட்ட பேசி இந்த மாதிரி நாங்களும் இந்த வாரில் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு மெரிட் கொடுத்து எங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி போய் பேச சொல்றா. ஆனா போனவனை அவங்க கொண்டுறாங்க. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா ஏட்ரிடஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க இவனை கொண்டுறாங்க. ஹார்கனனுக்கு இது வந்துட்டு செம கடுப்பாயிருது. ஸோ இதனால எப்படியாவது பழி வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரா. முதல்லையாவது நம்மளுக்கான பேரு கிடைக்கணும்னு இருந்தா, பட் ஆனா இப்ப பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிருது. அதனால அவளுக்கு ஒரு சகோதரி இருக்கா, அவ பேர் டியூலா. அவகிட்ட போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி உதவி பண்ண சொல்றா. டியூலா இதுக்கு என்ன பண்றான்னா, அவ ரகசியமா வந்து அவளோட பேர், புனை பேர் இருக்குல்ல ஹார்கனன் அப்படிங்கிற பேர் வந்துட்டு வேற பேரா வச்சுக்கிட்டு அந்த ஏடிடிஸ் கூட்டத்துக்குள்ள போயிட்டு நம்பிக்கையை சம்பாரிச்சு அங்க இருக்கிற ஒருத்தங்க கூட சுத்திக்கிட்டு காதலி மாதிரி அப்படியே சில மாசங்கள் அப்படியே இருந்து நல்ல நம்பிக்கையை சம்பாரிச்சிட்டு இருக்கா. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றா அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஒரு பர்டிகுலர் மிருகத்தை வேட்டையாடிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு உறுப்பு இருக்கும், அந்த உறுப்புல விஷம் இருக்கும். அந்த விஷத்தை வந்து அந்த எல்லாருக்குமே கொடுத்து எல்லாத்தையுமே சாகடிச்சிடறா. ஸோ அவங்க அண்ணனோட சாவுக்கு மொத்தமா அவ பழி வாங்கிடுறா. அதுக்கப்புறம் அவளோட பிளானட்டுக்கு அவ திரும்பி வந்துடுறா. இந்த ஹார்கனன் அப்படிங்கிறவங்க ஒரு பிளானட்ல இருப்பாங்க, ஆட்ரிடஸ் அப்படிங்கிறவங்க ஒரு பிளானட்ல இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஹவுஸும் ஒவ்வொரு பிளானட்ல இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் ஈவென்ட் நடந்திருக்கும். இதை நான் வந்து முக்கியமான தருணத்தில் சொல்றேன், இப்ப சொல்லல. ஓகேவா? சரி, ஓகே. வால்யா வந்து இந்த ஹெல்ப் கேட்டா, அதை போய் இவ பண்ணிட்டா. அப்போ வால்யா எங்க போனா இந்த வேலையை பண்ணாம அப்படின்னு கேட்டா, அவளை வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்துல படிக்க அமைச்சிடுறாங்க. எங்கன்னா அந்த சிஸ்டர்ஹுட். ஸோ அந்த சிஸ்டர்ஹுட்டை பத்தி நான் வந்து திங்ஸ் டு நோ அப்படிங்கிற ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அட் த சேம் டைம் நிறைய பேர் பெண்களை வந்துட்டு கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டடி மாதிரி சொல்லியும் கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அதுக்கான ஆட்களை வந்துட்டு தகுதியா தேர்ந்தெடுப்பாங்க. ரெவரண்ட் மதர்ஸ், ட்ரூத் சேயர்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியா பிரிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஆளுகளை தேர்வு செய்வாங்க. ஸோ அந்த பென்னே கெசரட்டோட சிஸ்டர்ஹுட். ஓகேவா? அங்கதான் அவ படிக்கிறா. பட் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அதுல போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு வந்துட்டு எப்படியாவது ஒரு பிளானட்ல இருந்து போய் ஆகணும். அதனால இங்க வரது மட்டும் தான் ஒரு வழியா இருந்துச்சு. அதனால வந்துட்டா. சரி, இவங்களுக்கு
மனிதர்களுக்கு இந்த உலகத்துல என்ன இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு கேட்டா அதுல கொஞ்சம் சொல்லியிருப்பேன். பட் அட் த சேம் டைம் மனிதர்கள் எவால்வ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பென்னே கெசெட் வந்து ஒரு ஆர்டரா வச்சு இந்த வாருக்கு அப்புறம் உங்களுக்கு எவல்யூஷன் தேவை அப்படின்னு சொல்லி நம்பப்பட்டு அதுக்கான வேலைகளில் ஈடுபடுறவங்க. ஆனா ரகசியமா மனுஷங்களோட அந்த ஒரு எபிலிட்டியுமே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க ஒரு பர்டிகுலர் மெஷினை பயன்படுத்திட்டு தான் இருப்பாங்க. ஆக்சுவலி அந்த திங்கிங் மெஷின்ஸை யூஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூல், ஒரு ஃபர்பிடன், ஓகேவா, இந்த உலகத்துல. பட் ஆனா இவங்க ஒரு அந்த மாதிரி ஒரு மெஷினை தான் வந்துட்டு பயன்படுத்திட்டு இருப்பாங்க. ஆனா இதுல என்ன இருக்கு தெரியுமா, நீங்க ஸ்டார் வார்ஸ்ல ஆர்கைவ்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி மனித இனத்தோட, அதாவது மொத்த மனித இனத்தோட ஜெனடிக் கோடோட டேட்டாபேஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். ஸோ இதை வச்சு இவங்க யார் நம்மளுக்கு தேவை, யாரை வச்சு நம்ம கண்ட்ரோல் எடுத்து அவங்க நமக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை பண்ண வைக்க முடியும். ஸோ அதை சொல்றேன் இல்லையா, இவங்க மேனிபுலேட் பண்ணக்கூடிய ஆட்கள் அப்படின்னு. அதாவது டார்க் சைடில் இருக்கக்கூடிய சித்து மாதிரி ஸ்டார் வார்ஸ்ல நம்ம பேல் பண்ணிட்டு இருக்காருல, அந்த மாதிரி மேனிபுலேஷன்ல பயங்கரமான ஆளுங்க தான். ஏன்னா இவங்க சொல்றதை நம்புவாங்க. ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிற எபிலிட்டிஸ் வந்துட்டு அப்படி. இவங்க கிட்ட இருக்கிற எபிலிட்டிஸ்னாலேயே நிறைய பேர் இவங்களை பார்த்து பயமும் போடுவாங்க. அந்த பயம் தான் இவங்களுக்கு மரியாதையும் கொடுக்குது. அதே சமயம் எல்லாரும் இவங்க கிட்ட நம்புறாங்க. ஸோ யாருக்கு எந்த குழந்தை பிறக்கலாம், யார் கூட சேரலாம், அப்படிப்பட்ட குழந்தை வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு குழந்தையா இருக்கும், அந்த குழந்தைய வச்சு நம்மளுக்கு என்ன பலன் இருக்கு, அதை நமக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அவங்கள வந்து மாற்ற முடியுமா, அந்த ஆளுமையை நம்மளுக்கு கொண்டு வர முடியுமா. ஸோ இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க அது மூலயமா அவங்க பர்ஃபெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த ஒரு மிஷின் மூலியமா. அதுக்கு ஒரு பேர் இருக்கு, ஆனிரோல் அப்படிங்கிறது அதோட பேரு. அது ஒரு திங்கிங் மெஷின் தான். இதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அப்போ இந்த சிஸ்டர்ஹுட்ல எல்லாருக்குமே தெரியுமான்னு கேட்டால் அதான் இல்லை. அங்கேயுமே ஒரு முக்கியமான சில ஆட்களுக்கு மட்டும்தான் இதை பற்றி தெரியும். இந்த ஆடல் அவள் படிக்கும்போது அவளை முழுமையாக அர்ப்பணிக்க முடியல. ஏன்னா அவளோட கடந்த காலத்தை விட்டு அவனால் வர முடியல. ஸோ இப்போ டேரக்டாக நீங்கள் ரக்கேலா கிட்ட வந்தீங்கன்னா இவங்க தான் அந்த சிஸ்டர்ஹுட்டோட ஃபவுண்டர். அவங்க வால்யாக்குள்ள என்னமோ இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அவளோட குரல் ஒருத்தங்களை ஒபே பண்ண வைக்கக்கூடிய அது ஒரு எபிலிட்டி. அவள் வாய்ஸஸ் வந்துட்டு மாற்றி நீ இதை பண்ணு அப்படின்னா அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை அவன் நோட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இவன் வந்து சிஸ்டர்ஹுட்ல இருக்கலாம் அப்படின்னும், அதே சமயம் இந்த ஆர்டரோட பர்பஸ் என்ன, அதுக்கப்புறம் அவங்களோட அந்த ஜெனிகோடோட அந்த பேஸை பத்தி எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேர், வால்யாவையும் டோரத்தியா அப்படின்னு இன்னொருத்தங்க, ஓகேவா, இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ரெவரண்ட் மதர்ஸா ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ரக்கேலா வராங்க. ஸோ இதை பத்தி நான் திங்ஸ் டு நோ வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதை பாஸ் பண்ணவங்க தான் ரெவரண்ட் மதரா ஆக முடியும். பட் ஆனால் வால்யா என்ன பண்ணுவா அப்படின்னா அவளோட பாஸ்டையும் அவங்க ஆன்செஸ்டரையும் வந்து அவ பேசுறதுக்கு தயாரா இருக்க மாட்டா. அதனால வந்து நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவா. ஸோ இந்த சமயத்தில் தான் என்ன ஆகும் அப்படின்னா வால்யாக்கு லெட்டர் வந்திருக்கும். என்ன லெட்டர் அப்படின்னா இந்த மாதிரி அவ எல்லாத்தையுமே கொன்னுட்டா அப்படிங்கிற விஷயத்த இன்டைரக்டா ஒரு கோடு மாதிரி மெசேஜ் வச்சு அனுப்பிச்சு விட்டுருப்பா. ஸோ அதை பார்த்து ரக்கேலா வந்துட்டு உனக்கு ஒரு கோடு மாதிரி ஏதாவது மெசேஜ் இருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படி மாதிரி கேட்கும்போது அதுக்கான அர்த்தம் வந்து நான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு. சரி நீ வீட்டுக்கு போயிட்டு வா, ஆனால் வரும்போது நீ ரெவரண்ட் மதரா திரும்பி வரணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்பைஸ் ஆகனி பண்றதுக்கான அந்த ஒரு பாய்சன் மாதிரி ஒரு ஃப்ளூயிட் இருக்கும் ப்ளூ கலர்ல, ஓகேவா, அதை பயன்படுத்தி தான் வந்து அந்த ஸ்பைஸ் ஆகனி வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ அதை வந்துட்டு கொடுத்து விடுவாங்க. ஸோ இதை போயிட்டு நீ வரும்போது ரெவரண்ட் மதரா தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ இவளுக்கு கிளம்பி போயிடுவா. ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் எமோஷனலாகவே இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு திட்டிட்டு இருப்பாங்க, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட தன்னோட சக்தியை வந்துட்டு காட்டிடுவா. அப்புறம் ஓகே இதுக்கு மேலே நம்ம என்ன பண்றது, நம்மளுக்கான வேலை முடிஞ்சிச்சு, நம்மளுக்கான பர்பஸ் முடிஞ்சு போச்சு, இப்போ நம்மளுக்கான பர்பஸ் வந்துட்டு வேற அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர்ஹுட்டை வந்துட்டு ஏற்றுக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைஸ் ஆகனி பண்ணலான்னு சொல்லி அவள் வந்துட்டு ஸ்பைஸ் ஆகனி பண்ணிடுவா. ஸோ அப்போ வந்து அந்த ஆன்செஸ்டர் கிட்ட பேசிட்டு அவள் ரிட்டர்ன் வரும்போது டியூலா தான் வந்துட்டு கூட இருப்பா. ஸோ அதுக்கப்புறம் டியூலாவும் இவ்வளோ சேர்ந்து, அதாவது சகோதரிகள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒட்டுக்கா சிஸ்டர்ஹுட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. ஸோ இந்த சமயத்தில் ரக்கேலா வந்துட்டு டெத் பெட்டுக்கு போயிடுறாங்க. காலங்கள் போக போக அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபஸி வந்துட்டு பார்த்துருப்பாங்க. யாரோ ஒரு டைரண்ட் அவங்க சிஸ்டர்ஹுட்டை வந்து அழிப்பான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அராக்கிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் அண்ட் இதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. மேபி அங்க இருக்கிற ஒருத்தன் ஆர் ஒருத்தி ஹூஎவர் இட் இஸ், ஓகேவா, அவங்கனால தான் இந்த ஒரு அழிவு நடக்க போது போல. அண்ட் திங்ஸ்னோடே சொல்லியிருப்போம், இங்கே தான் ஸ்பைஸ் வந்துட்டு ஹார்வெஸ்டே பண்ணுவாங்க. அதே சமயம் அவங்களுக்கு அந்த ஒரு ப்ளூ கலர்ல ஐஸ் வந்துட்டு மர்மமாக காட்டும் ஒரு இருட்டுக்குள்ளார. அது என்ன ஏது அப்படிங்கிறதே தெரியாது நம்மளுக்கு இப்போதைக்கு. ஸோ இப்போ அவங்க சிஸ்டர்ஹுட்டோட மதர் வந்து இறந்துடுறாங்க, ரக்கேலா இறந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் யாரா மதரா இருக்க போறாங்கன்னு பார்த்தா அவங்களோட கிராண்ட் டாட்டர் தான் டோரத்தியா இருக்காங்களா, அவங்க தான். ஆனா டோரத்தியா வந்து நியாயமா இருக்குன்னு சொல்லி பார்க்குறா. அந்த ஹியூமன் டேட்டா பேஸை வந்துட்டு அழிச்சிடலாம், ஏன்னா அது ஃபர்பிடன் திங் தானே, அது எதுக்கு பயன்படுத்தணும், நம்மளே வந்து எப்படி ஆர்டரா இருந்துட்டு தப்பு பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மைண்ட் இருக்கு. அதனால அதுக்கெல்லாம் சொல்லி போகும்போது பட் ஆனா வால்யாக்கு இது கடுப்பாயிருது. ஏன்னா அதை வச்சு இவளுக்கு ஏதோ பெரிய விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா என்னன்னு சொல்லி தெரியல. அதனால என்ன பண்றா அப்படின்னா அவளோட சக்தியை பயன்படுத்தி டோரத்தியாவை சூசைட் பண்ற மாதிரி கழுத்தறுக்க வச்சிடறா. இதனால டோரத்தியா இறந்துடுறா. எதனால இறந்தா அப்படிங்கிறது என்னன்னா சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பொய்யை பரப்பிட்டு இவ வந்து அடுத்த மதர் ஆயிருவா. ஆனா டாரத்தியாக்குன்னு பர்டிகுலர் ஃபாலோவர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அவங்களையுமே வந்துட்டு என்ன பண்ணுவா அப்படின்னா ஒன்னு நீங்க டாரத்தியா வழியை தேர்ந்தெடுக்கணும், இல்லைன்னா என்ன மதரா ஏத்துக்கணும்னு சொல்லி மற்றவங்க எல்லாத்தையுமே
எல்லாரையுமே சூசைட் பண்ண வச்சிருவா. பட் ஆனால் அதில் ஒருத்தி மட்டும் சிஸ்டர் அபிலா அப்படிங்கிற ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க மட்டும் வாலியாக்கு கூட இருப்பாங்க. பயந்து போய் இதை யார்ட்டி நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாலியா கூட வந்துட்டு இருந்துருவாங்க. அவங்கள மதராக ஏற்றுக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மற்றவங்க எல்லாருக்குமே அவளை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே இந்த வாய்ஸை பற்றி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் 30 வருஷம் கடந்துருச்சுங்க. ஸோ இந்த பெனே கெசரட்டோட தலைவி ஆயிடுறாங்க நம்ம வாலியா. அவனோட சகோதரி டூலா வந்துட்டு அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் சிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே அவங்கள வந்து க்ரோ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த ஆர்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு அந்த ஹியூமன்ஸோட நிறைய கிரேட் ஹவுஸ்ல பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு வீடுகளுக்கும் இவங்க ஒரு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் திங்ஸ்னோட ஒய்ஃபா அண்ட் இரண்டாவது மனைவியா இல்லைன்னா ஒரு அட்வைசரா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அட்வைசர்ஸா எல்லாருமே வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிறைய சிஸ்டர்ஸ் வந்துட்டு ஒரு ட்ரூத் சேயரா தான் அசைன் ஆயிருப்பாங்க. ஏன்னா ட்ரூத் சேயரா ஒருத்தங்க இருக்கிறது நல்லது தான். ஏன்னா இப்போ ஒரு ஒப்பந்தம் போடுறதுக்காக வந்துட்டு நிறைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடியவும் போறாங்க. 2 ராஜ்யத்தில் இருக்கிற தலைவர்கள் பேசிக்கிறாங்க. அப்போ இன்னொருத்தன் பேசுறது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மைக்ரோ எக்ஸ்பிரஷன் வச்சு அவனால சொல்ல முடியும். அதை வச்சு உண்மைதான் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த ஒப்பந்தத்தை ஏத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்துட்டு அட்வைஸ் பண்ணலாம்ல. அதுக்கேற்ற மாதிரி ஒரு அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லபடியா போகும். அங்க இருக்கிற மக்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. ஸோ அங்க இருக்கிற அந்த சகோதரிகள் அதாவது சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட ஆர்டருக்கு என்னதான் லாயலா இருந்தாலும் ரகசியமா வந்துட்டு நிறைய வேலைகள் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுவும் முக்கியமா நிறைய ஹவுசஸ்ல வந்துட்டு உளவும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னா வாலியாக்கு ஒரு விஷயம், ஒரு ராஜ்யம் வந்துட்டு அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு அப்படி பண்றதன் மூலமா அந்த ராஜ்யம் ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னும் அதே சமயம் உள்ள இருக்கக்கூடிய சில போர்கள் எல்லாமே வந்துட்டு தடுத்து நிறுத்த முடியும்னு சொல்லி நம்புறாங்க. ஸோ அதனால நோபல் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய 9 வயசு மகனுக்கும் கொரினோ அப்படிங்கிற ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஹவுஸ் கொரினோவை சார்ந்த ஹாவிகோ கொரினோக்கும் நட்டாலியா அராத்துக்கும் பிறந்த ஒரு பொண்ணான ஈனஸ் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா அப்படி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் இந்த போரை தடுக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே நடக்குமாமாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இவங்க வந்து பிளான் போட்டு வச்சது. ஸோ ஒருத்தங்க வந்து இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இவங்க கூட தான் ராஜ்யம் அமைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ட்ரூத் சேயராக இருந்து இவங்க மேனிபுலேட் பண்ணி பண்ண வைக்கிறாங்க. இதுதான் சொன்ன அந்த மேனிபுலேஷன் அப்படிங்கிறது. ஸோ இவங்க 2 பேர் சேராத மூலமா அந்த நோபல் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய படை அந்த ராஜ்யத்தோட படை வந்து இவனை டிஃபெண்ட் பண்றதுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஓகேடா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கு, இதுக்கு மேல நடக்க போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்பதான் ஒருத்தன் வரான், டெஸ்மண்ட் மைல்ஸ். அடச்சி நான் ஏசிக்குள்ள போயிட்டேன், சாரிப்பா. டெஸ்மண்ட் ஹார்ட் அப்படிங்கிற ஒருத்தன், இவன் ஆரக்கிஸ்ல சர்வைவ் ஆன ஒருத்தன். அதுவும் எப்படின்னா ஒரு சாண்ட்வாம்னால விழுங்கப்பட்டுமே சர்வைவ் ஆயிருக்கான். இவன் வந்து அந்த ராஜ்யத்தோட பேரரசரோட பேலஸ்க்கு வந்து பேரரசு முன்னாடி நின்று இருக்கான், அதாவது ஹாவிகோ. ஆனா ஹாவிகோ வந்து நம்ப மாட்டேங்கிறாப்ல. எப்படா அந்த மாதிரி எல்லாம் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கு, ஒரு அவ்வளவு பெரிய புழு வந்து முழுங்குச்சு அப்படின்னா எப்படா தப்பிச்சிருப்பான், இப்ப வந்து நின்றுருப்பான் அப்படின்னு நம்பவே இல்லை. பட் அதோட ரெக்கார்டிங்கை வந்துட்டு அவன் பார்த்ததுக்கு அப்புறம் நம்புறான். ஆனா நம்ம ஹாவிகோ கூட இருந்த ட்ரூத் சேயர்ஸ் இருக்காங்களே, அதுல வந்து இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டெஸ்மண்டை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து முன்னாடியே வந்து பார்த்திருப்பாங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ஃபவுண்டர் பார்த்தது. அதே நீல கலர் கண் இருக்கக்கூடிய விஷயத்தை இவங்களும் பார்க்கறாங்க. அவங்க அந்த வார்த்தையை ஒன்று சொல்லியிருப்பாங்க, டைரன் ஆரஃபெல் அப்படின்னு. ஸோ அது என்ன அப்படின்னா ஒரு ரெக்கனிங் ஆர் ஒரு ஹோலி ஜட்ஜ்மெண்ட்டை தான் அது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டைரன்ட்னால அது வருது அப்படின்னும் மனிதர்களோட சர்வைவலுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தா இருக்கும் அப்படின்னும் கைண்ட் ஆஃப் இது வந்து தடை செய்யப்பட்ட திங்கிங் மெஷினுக்கு கனெக்டடா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு டேர்மா இருக்கும். ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு இருளை தான் குடிக்கும், ஹியூமனிட்டிக்கு ஒரு டார்க்னஸை கொடுக்குற மாதிரி ஒரு அழிவு, யாருனாலுமே கட்டுப்படுத்த முடியாத ஒரு சக்தி. இது எல்லாமே அந்த பெனே கெசரெட் பயப்படுற ஒரு விஷயம். அந்த பயம் தான் இப்ப திரும்ப டெஸ்மண்ட் ஹார்ட்டை பார்த்தோன்னே இவங்களுக்கு வருது. ஸோ அதனால அங்க இருக்கிறவங்க நேரடியாக வந்துட்டு பெனே கெசரெட் இருக்கிற அந்த ஒரு பிளானட்டுக்கு போயிட்டு நடந்ததை சொல்றாங்க. பட் ஆனா அதை வந்துட்டு வாலியா நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த சமயத்துல தான் 2 ராஜ்யத்திலுமே கல்யாணம் நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து டின்னர் பார்ட்டி நடக்குது. அப்போ மணப்பெண்ணும் மணப்பையனும் வந்துட்டு பேசிக்கிறாங்க. அந்த பையன் சின்ன பையன் தான், ஆனா அவங்க கிட்ட ஒரு பொம்மை வச்சிருக்கான். என்னடா பொம்மைன்னு பார்த்தா இட்ஸ் a திங்கிங் மெஷின்ங்க. ஆனா அதை திடீர்னு வந்துட்டு மணப்பெண் கிட்ட காட்டும் போது அது ஓட ஆரம்பிச்சிடும். அதனால எல்லாரும் பயந்துருவாங்க அதை பார்த்தோன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். ஆனா டெஸ்மண்ட் வந்து அதை டிசைன் பண்ணிடுவோம் அப்படி. ஆனா இது வந்துட்டு தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாச்சுல, இதுக்கு தண்டனை கிடைக்கணும். ஆனா எப்படா நம்மளோட மருமகனை வந்துட்டு நம்ம தண்டிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹாவிகோ வந்து பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனா டெஸ்மண்ட் வந்து அன்னைக்கு நைட்டு அந்த பையனை பார்க்கறது மட்டும் இல்லாம அந்த பையனை எரிச்சிடுறாங்க, எரிச்சு சாவடிச்சிடறான். அப்படியே தலையில கையை வச்சு என்னமோ பண்றான், அந்த பையன் கம்ப்ளீட்டா எரிஞ்சிடறான். அதாவது வெளியில இல்ல, உள்ள இருந்து அவன் எரிஞ்சு சாவறான். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இதே மாதிரி ஒரு மரணம் கேலக்சியில இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடிய பெனே கெசரெட்ல இருக்கக்கூடிய நம்ம ஹாவிகோ
ராஜ்யத்தோட ட்ரூத் சைடு ஒருத்தவங்க போயிருந்தாங்கல்ல, அவங்களுக்கும் இதே விஷயம் நடக்கும். என்னடா இது இதே மாதிரி இவ்வளவு எரிஞ்சு செத்துட்டா அப்படிங்கிறது செம்ம ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பிளானட்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே வந்து ஒரு கேலக்சில இருந்து இன்னொரு கேலக்சில பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இதோட வேர்ல்டே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதுக்கு நான் இன்னொரு லோர் வீடியோ போடுறேன், ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த மரணத்தை வாலியா வந்துட்டு கண்ணு முன்னாடி பாக்குறதுனால நம்ம ஃபவுண்டர் சொன்ன அந்த ப்ராஃபஸி திரும்ப அவங்க கன்சிடர் பண்றாங்க, இதுக்கும் இந்த மரணத்துக்கு ஏதோ லிங்க் இருக்கு அப்படின்னு. சார் அதனால வாலியா வந்துட்டு டூலா கிட்ட சொல்லி, இங்க பாரு நீ ஒரு ரிச்சுவலை பண்ணு, அதாவது ரெவரண்ட் மதர்ஸ்கான ரிச்சுவலை தான் பண்ண சொல்றாங்க. ஸோ அதை வச்சு அந்த ப்ராஃபஸியை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்துட்டு பாக்குறாங்க, அதை எப்படி தடுக்கலாம், அது எதுக்கு, அதுக்கு சாவி என்ன அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு. அதுக்கு யாரு யூஸ்ஃபுல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா லீலா அப்படிங்கிற ஒரு பொண்ணு. இவங்க யாரு அப்படின்னா ரெக்கிலா டொரித்தியாவோட வம்சத்துல வந்த ஒரு பொண்ணு தான் இந்த லீலா. லீலா ஆர் லைலா, அது ஆக்சுவலி எல்லையே தான், நம்ம லைலான்னு சொல்லிக்கலாம் லீலான்னு சொல்லிக்கலாம், ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்கப்பா. ஸோ இவன் அந்த ரெவரண்ட் மதர்ஸ்க்கான ரிச்சுவலை பண்ணும்போது கண்டிப்பா ஆன்செஸ்டர்ஸ் கிட்ட வந்து லிங்க் ஆகும், அப்போ பதில் கிடைச்சிடும். ஆனா இந்த பொண்ணு வந்து நார்மலா அந்த ஒரு விஷயத்துக்கு தயாராகாத ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு தான், அவள் அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகவே இல்லை. பட் ஆனால் அவள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. பட் ஆனால் இதில் வந்துட்டு நடக்குது, அவளும் பார்க்குறா. பட் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அவள் அங்கேயே மாட்டிக்கிறா. அங்கே இருக்கிறவங்க யாரும் விடலை. ஓ உங்கள்கிட்ட அப்படி தான் சொல்லி அனுப்பிச்சாங்களா, அப்போ நீ நினைக்கிற சாவியை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவள் மூலியமாக ஆன்செஸ்டர்ஸ் வெளியில் பேசிட்டு அவளை அப்படியே அங்கே உள்ள வச்சு லாக் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவளோட சோல் வந்துட்டு அந்த இடத்துல ட்ராப் ஆயிருது. கைண்ட் ஆஃப் இப்போ வந்துட்டு அவள் கோமா ஒரு டெத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. கைண்ட் ஆஃப் அவளோட கான்சியஸ்னஸ் எல்லாமே அந்த ஆன்செஸ்டர் மெமரியில அப்படியே கரைஞ்சு உள்ள அப்படியே சிக்கிருச்சு. பட் இருந்தாலும் ஒரு ப்ராஃபஸியில் இருக்கக்கூடிய கீயை பத்தி சொல்லிடுறாங்க. அந்த ஆர்டரை வந்து ஒருத்தங்கனால காப்பாற்ற முடியும் அப்படின்னா முதல்ல ரத்தத்தால் அவன் பிறந்திருப்பான், ரெண்டாவது ஸ்பைஸ் மூலியமா ஆர் ஸ்பைஸ்ல அவன் வந்துட்டு திரும்ப பிறந்திருப்பான் அப்படின்னு, ஓகேவா? அதாவது someone who has been reborn in spice அப்படிங்கிற மாதிரி, first born in blood, ரெண்டு தடவை அவன் பிறந்த மாதிரி ஒரு கணக்கு, ஓகேவா? அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் சாவி, அவனால தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கீயை பத்தி சொல்லிடுறாங்க. அந்த ப்ராஃபஸியோட சேவியரை பத்தி. யார் அவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க். அட் த சேம் டைம் வாலியா வந்து எப்படி டோரத்தியா வந்து கொன்னா அப்படிங்கறதை பார்க்கறது மட்டும் இல்லாம அந்த பாஸ்ட்ல இருந்து லைலானால திரும்ப வர முடியல. பட் டியூலாக்கு இவ ரொம்பவே ஃபேவரட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கறனால அவளை விட மனசு இல்ல, எப்படியாவது அவளை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஸ்பைஸை பயன்படுத்தி ரகசியமா யாருக்குமே தெரியாம அவளை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி உயிர் தலை வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படி பண்றது மூலமா என்ன ஆகும், ஒருத்தங்க ரத்தத்தால பிறந்தவங்க திரும்ப ஸ்பைஸ்னால ரீபார்ன் ஆகுறாங்க அப்படின்னா அந்த ப்ராஃபஸிக்கான ஒரு பொண்ணா வந்து இவ இருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. அந்த ப்ராஃபஸி இவன் மூலியமா ஒரு உண்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆக்கணும்னு சொல்லி நினைச்சு இந்த ஒரு செயலை அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் ஒரு பக்கம் இது நடந்துட்டு இருக்க டெஸ்மண்ட் வந்துட்டு நேரடியாக போயிட்டு சொல்லிடுறாரு, இந்த மாதிரி நான் தான் அந்த பையனை கொன்னேன் அப்படின்னு. நான் வந்து பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட ராஜ்யம் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் பண்ணேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் மன்னனுக்கும் இந்த மண்ணுக்கும் எது சரியோ அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்னதான் அவன் வந்துட்டு உண்மையை சொன்னாலும் அவனை ஜெயில போட்டுறான். ஆனா அதுக்கப்புறம் நேட்டலியா இந்த மாதிரி உண்மையான ஒருத்தனை வந்து நம்ம கூட வச்சு பயன்படுத்திக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்க மனைவி சொல்லவும் சரின்னு சொல்லி அவனை விடுவிச்சிடுறாரு. ஸோ இந்த சமயத்தில் தான் வந்து வாலியா நேரடியா கிளம்பி ஹேவிகோவை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ வந்து மேனிபுலேட் பண்ணி எப்படியாவது இந்த நடந்த ஈவெண்ட்ஸ்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி டெஸ்மண்ட் தான் காரணம் தெரிஞ்சு டெஸ்மண்ட் எப்படியாவது வந்துட்டு அவங்ககிட்ட கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. கொண்டு வரது மீன்ஸ் அவனை எப்படியாவது அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. ஆனா வாலியாவோட எண்ணம் என்ன அப்படிங்கறத அவன் வெளிப்படையா கொண்டு வந்துருவான். ஈவன் உண்மையான நோக்கத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இனிமேல் இந்த மாதிரி கோட்டைக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி புறக்கணிச்சிருவாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு டெஸ்மண்ட் எப்படியாவது வந்துட்டு கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அந்த வார்த்தைகளை வச்சு ஒபே பண்ண வைக்கலாம்ல, அதனால அப்படி வருவாங்க. பட் ஆனா ஆச்சரியம் என்னன்னா அந்த இடத்துல அவன் ரெசிஸ்ட் பண்ணுவான். இவனுக்கு ஆச்சரியம், எப்படா ஒருத்தனால நான் சொன்ன கமெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிடும் இஸ் மோர் தென் ஷீ தாட் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அப்படியே அந்த கேஸ்ட் விட்டு வெளியில போயிடுவான். ஸோ அவ பயப்படுறது இதே விஷயம் தான். இந்த மாதிரி அவனை ஒருத்தர் ரெசிஸ்ட் பண்ணிட்டானா என்ன பண்றது அப்படிங்கிறது அவன் இன்டென்ஷன்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ அந்த பயத்தை வந்து அவன் காட்டவும் அவன் கிளம்பிடுறாங்க. ஸோ இதுக்கு இடையில இந்த மாதிரி ஒரு அரசர் இருக்கும்போது அரசரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் வீக்காக தான் இருப்பா. அப்படி ஆள் பார்க்க ரொம்ப பலமான ஆள் மாதிரிலாம் இருக்க மாட்டா. அப்படி லுக் வைஸ் நான் சொல்ல கிடையாது, அவரோட ஆளுமையை நான் சொல்கிறேன். அந்த சீரீஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் நீங்களே வந்து விட்னஸ் பண்ணிடுவீங்க ஆள் பார்க்க என்னடா ஒரு அரசருக்கான ஃபீல் வரலையே அப்படின்னு. அதனால் என்ன பண்ணுவாங்க, நார்மலாக ராஜ்யத்தோட நிலை வந்துட்டு சரியில்லை அப்படிங்கிறனால புரட்சியாளர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ நம்ம அவங்க கிட்ட வந்தோம் அப்படின்னா ஸோ அந்த ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய அந்த அரசரோட ஆர்டர்ஸ் ஆகட்டும், அவங்க செய்கிற வேலைகள் ஆகட்டும், அவங்க எடுக்கிற முடிவுகள் ஆகட்டும், அது எதுவுமே வந்துட்டு இங்கே இருக்கிற அந்த புரட்சியாளர்களுக்கு பிடிக்கல, அந்த ரெபல்ஸுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் இவங்கனால என்ன பண்ண முடியும், இது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திருக்கும். இந்த
இந்த மாதிரி தொடர்ந்து நடக்காம இருக்கிற என்ன பண்ண முடியுமோ அதெல்லாமே ரகசியமா பண்றாங்க. ஸோ மற்ற நோபல் ஹவுசஸ் ஆகட்டும், இங்க இருக்கக்கூடிய அந்த பேரரசர் ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து அதாவது அந்த தலைவர்களை கொல்லணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு எண்ணம். ஸோ இவங்களோட அந்த குரூப்ல ஒருத்தர் இருக்கான், கீரன் அட்ரேடியஸ், பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவன் வந்து ஒரு ஸ்பை, ராஜ்யத்துக்குள்ள சுத்திட்டு இருக்கான். ஸோ அந்த எம்பரரோட கேஸ்ல வந்துட்டு ஒரு ஸ்வாட் மாஸ்டரா இருக்கான், வால் சண்டை சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். யாருக்கு அப்படின்னா அந்த இளவரசி ஈனஸ்க்கு. ஸோ இவன் உள்ள வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு அந்த ஒரு கோட்டைக்குள்ள எப்படி போறது அப்படிங்கறதுக்கான பிளாட் எல்லாத்தையுமே ஒரு மேப் மாதிரி பயன்படுத்தி அதாவது உருவாக்கி ரெபல்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா உள்ள வந்து ஈஸியா கொண்டு முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதெல்லாமே வந்துட்டு அவன் ரகசியமா பண்றான். அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் வந்துட்டு ஒரு மீட்டிங் மாதிரி நடக்குது. அந்த மீட்டிங் அப்போ வந்து அந்த கவுன்சில் எல்லாருமே கூடுவாங்க, அதாவது எல்லா தலைவர்களும் கூடுவாங்க. அப்போ வந்துட்டு ஒரு பாம்பு வச்சு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே கொண்டுலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேப்ல தான் வந்து நம்மளுக்கு யார் உதவி பண்ணுவான்னு தெரியாம வாலியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட சொந்த ஊருக்கு போவாங்க, அவங்களோட குடும்பத்தை பார்க்கறக்காக. ஆனா அங்க இருக்கிறவங்க யாருக்குமே வந்துட்டு வாலியாவை பிடிக்கல. அங்க ஒருத்தர் தான் மிஞ்சி இருப்பாரு, அவங்களோட மாமா, அவங்களோட மகன் ஒருத்தர் இருப்பான். ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து வாலியாக்கு ஒரு மருமகன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. பட் ஆனா இந்த இடத்துலயுமே வந்து அந்த ஹவுஸோட தலைவராக இருந்தவர் வந்துட்டு வாலியா சாக விட்டுறாங்க. ஸோ அவரு போனதுக்கு அப்புறம் அந்த ஹார்கானனோட ஹவுஸுக்கு தலைவன் யாரு அப்படின்னா ஹாரோ அப்படிங்கிற ஒருத்தன் தான். அவன் வந்து சின்ன பையன் தான். ஸோ அவனை ஈஸியா மேனிபுலேட் பண்ணிடுறாங்க. எதுக்காக அப்படின்னா ஸோ அந்த ஒரு ஹவுஸுக்கு இவன் தலைவராக இருந்து அந்த தலைவருக்கு இவங்க ட்ரூத் சேரா இருந்தாங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஹவுஸோட லீடர்ஸுமே வந்துட்டு அந்த கவுன்சில் மீட்டிங் எதுக்கோ கூப்பிட்டுருக்காங்கல்ல. ஸோ அதாவது இப்போ அப்கமிங் கவுன்சில் மீட்டிங் ஒன்று நடக்க போது அதில் பாம்பு வச்சு கொண்டலான்னு பிளான் பண்ணாங்க ரெபல்ஸ் சொன்னால அந்த மீட்டிங்க்கு இவங்க மூலியமா திரும்ப அந்த கோட்டைக்குள்ள இவங்களால போக முடியும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படி ஒரு பிளான் போடுறாங்க. ஆனா இந்த சமயத்தில் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வரும், என்னன்னு பார்த்தா அந்த ரெபல்ஸை வந்துட்டு ரகசியமா வழி நடத்துறதே யாரு அப்படின்னா இந்த பெனே கெசரட் குரூப் தான். வாலியாவோட பிளான் அப்படின்னா அந்த கவுன்சில் வந்துட்டு எக்ஸ்ப்ளோஷன் பிளான் பண்ணிருக்காங்களா, அதுல இருந்து மற்றவங்க எல்லாத்தையுமே இவங்க காப்பாற்றணும் அப்படிங்கிறதா பிளான். ஸோ அப்படி இவங்க காப்பாத்தினாங்க அப்படின்னா அந்த எம்பரரோட ட்ரஸ்ட்டை வந்துட்டு திரும்ப இவங்க பெற்றுவாங்கல்ல. ஆனா இந்த மீட்டிங்ல டெஸ்மண்ட் வரது மட்டும் இல்லாம இவங்க பிளான் பண்ண பாம அவன் காட்டிடுவான். அண்ட் அது மட்டும் இல்லாம இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு யாரெல்லாம் இதை பண்றாங்கன்னு சொல்லி அதுல இருக்க முக்கியமான ஆட்களை பிடிச்சிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியுமே அவங்க எல்லாத்தையுமே அவன் எரிச்சிடறான். அட் த சேம் டைம் அந்த லீடர்ல ஒருத்தனையும் வந்துட்டு கொண்டுருவான். அந்த ஹவுஸ்ல நிறைய பேர் வந்திருப்பாங்க, அதுல ஒரு லீடர் ஒருத்தர் இருப்பான். எதுக்காக அவனை கொள்ளுவான் அப்படின்னா அவன் ரகசியமா அந்த திங்கிங் மிஷினை வந்துட்டு கிரியேட் பண்ணியிருப்பான், அதனால அவனையும் கொண்டிருப்பாங்க. இப்போ வாலியாவோட பிளான் வந்து ஃபெயில் ஆயிருச்சு. ஓகேவா, ஸோ அதனால அடுத்த பிளான் என்ன அப்படின்னா டெஸ்மண்ட் எப்படியாவது போட்டு தள்ளணும். ஸோ அதனால ஹாரோ வச்சு ஒரு விஷயத்தை பாஸ் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு பிளான் பண்ணி இந்த மாதிரி நீ போயிட்டு இன்ஃபர்மேஷன் லீக் பண்ற மாதிரி பண்ணி அவன் ட்ரஸ்ட்டை சம்பாரிச்சு ஒரு விஷயத்தை லீக் பண்ணு அப்படின்னு. என்னன்னா இந்த ரெபல்ஸ் குரூப்புக்கும் பெனே கெசரட்டுக்கும் வந்துட்டு கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லு அப்படின்றாங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சு டெஸ்மண்ட் என்ன பண்றான் அப்படின்னா நேரடியாக அந்த ரெபல்ஸோட இடத்துக்கு போறான். ஸோ அது வந்துட்டு ஒரு ஸ்பைஸை விற்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பா. ஆக்சுவலி அந்த பொண்ணுமே வந்துட்டு சிஸ்டர்ஹுட்ல இருக்கிறவ தான். பட் ஆனால் அங்கே இருக்கிற கைரனுக்கு இது தெரியாது, அட்ரிடஸ்க்கு. பட் அங்கே போய் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அங்கே பாம்பிங் வச்சு அங்கிருந்து தப்பிச்சிருவாங்க. ஸோ அந்த இடம் தான் ரெபல் ஹெட் குவார்ட்டர்ஸாகவே இருந்துச்சு. பட் ஆனால் அதில் டெஸ்மண்டும் தப்பிச்சிருவான், அவன் வந்துட்டு செத்துருக்க மாட்டான், மற்றவங்க எல்லாரும் தான் செத்துருப்பாங்க. அதில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு ஃப்ரெமன். ஓகேங்களா, ஃப்ரெமன் ஆர் ஃப்ரீமன், அந்த அராக்கிஸ்ல இருக்கக்கூடிய நேட்டிவ் பீப்புள்னு சொன்னோம் இல்லையா, அவங்கள ஒருத்தங்க. அவங்க கண்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நீல கலர்ல இருக்கும். இந்த நீல கலர் இருக்கிறத பற்றி தனியாக வீடியோ போடுறேன்னு சொல்கிறேன்ல, அது போடுறேன். ஆனால் இந்த ஒரு தருணத்தில் வந்து வாலியா வந்து டெஸ்மனோட பிளட் எப்படியே கிடச்சிருக்கும். ஸோ அந்த ஒரு பிளட்டை வந்து எப்படியாவது டூலாக அனுப்பிச்சுட்டு இவன் யாரு, எந்த வம்சத்துலேருந்து வந்தவன் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கிட்டாதான் இவனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது தெரியும். அதனால இதை அனுப்பிச்சுடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த சமயத்தில் கரெக்டாக அந்த ஆர்டரில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு கெட்ட கனவு மாதிரி வருது. அந்த கனவுகள் எல்லாருக்குமே எப்படி முடியுது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மண்புழு அதுக்குள்ளே அப்படியே போய் திடீர்னு பார்த்தா ஒரு ஃபுல்லாக கருப்பு, பட் ஆனால் நடுவில் மட்டும் நீல நேர கண்கள் ஜொலிக்கிற மாதிரியே முடியுது. ஆனால் ஃபர்ஸ்ட் இது எல்லாமே கோயின்சிடன்ஸ் நினச்சிக்கிட்டு எல்லாருக்குமே டூலா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பைஸ் கொடுத்து ஒரு போதையாக்கி அவங்க கனவை பற்றி நினச்சி வரைய சொல்கிறாங்க. ஆனால் முடிவில் தான் ஒரு அதிர்ச்சி, எல்லாருமே ஒரே மாதிரி ஒரு படத்தை வரைகிறாங்க. மேபி ரக்கேலை பார்த்து அதே ப்ராஃபஸி தான் இவங்களும் பார்த்துருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இவங்களுக்கு இதுக்கப்புறம் அதிகமாகுது. ஆனால் இந்த சமயத்தில் தான் லைலாவை எழுப்பிடுறாங்க. ஆனால் அவளோட கான்சியஸ்னஸ் சுத்தமாக ஸ்டேபிளாக இல்லை. நேரமாக ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் மாதிரி அவளுக்குள்ள ரக்கேலா பேசுகிறாங்க. அண்ட் டொரித்தியாவும் அடிக்கடி பேசுகிற மாதிரி சுச்சுவேஷன் வருது. கைண்ட் ஆஃப் ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாருமே அவளோட மெமரிஸில் இருக்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே இவளோட கான்சியஸ்னஸ்குள்ளே அவங்க வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி தான் ரக்கேலா வந்து அந்த கான்சியஸ்னஸ் வந்து மொத்தமாக டேக் ஓவர் பண்ணி இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்து டெஸ்மண்ட் உண்மையிலுமே யாரு, அவன் எப்படி மக்களை வந்து மைண்டு வச்சு எல்லாத்தையும் எரிக்கிறான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணுறாங்க. அப்படி அவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் வேற எதுவும் கிடையாது, ஹார்கானனுக்கும் அட்ரைடிஸ்க்கும், அதாவது ரெண்டு ஹவுஸும் சேர்ந்து பிறந்த ஒரு மகன் தான் அவன். அப்புறம் ஹார்கானனும் அட்ரைடிஸும் வந்துட்டு எதிரிகளாச்சே, ஹவுஸ் தட் ஈவன் பாசிபிள்? எஸ், இட் இஸ் பாசிபிள். எப்படின்னா நம்ம டூலா இருக்காங்கல்ல, அங்கே போய் ஒருத்தன் கூட வந்து காதலிக்கிற மாதிரி இருந்து நம்பிக்கை சம்பாதிச்சிருப்பாங்கல்ல,
நம்பிக்கையை மட்டும் சம்பாதிக்கல, கூட இந்த குழந்தையும் சம்பாரிச்சிருப்பாங்க. என்னதான் எதிரியை வந்துட்டு கொல்லணும்னு சொல்லி போனாலும் எதிரி மேல காதல் வந்து அவளோட வந்துட்டு கர்ப்பமும் ஆகிடுறா. அதுக்கப்புறம் தான் அவனை கொண்டிருப்பா. அதுக்கப்புறம் தான் தெரியும் அவளுக்கு கர்ப்பமா இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இதை வாலியா கிட்ட சொல்லியிருக்காங்க. வாலியா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் சூப்பர் கம்ப்யூட்டர் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுடைய மகன் ஒரு சிறந்த மனிதனாகவும் அதே சமயம் வரப்போறது எல்லாமே ப்ராப்பரான ஒரு விஷயத்த எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்ப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மகனா இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு ஆண் குழந்தை தான் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு தெரியாது, இப்போதைக்கு ஜெண்டரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது அவங்க சொன்னாங்கன்னு நான் இப்படியான, இவங்க சொன்னாங்கன்னு நான் இப்படியான, இவங்க அதை பத்தி பேசுறதுனால இதுதான் என்னோட ஆம்பிஷன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்மள ஒரு ஆம்பிஷன் வச்சுக்கிட்டு இருப்போம். பட் லேட்டரா தான் வந்து நம்மளுக்கே தெரியும் நம்மளுக்கு எது பிடிக்கும், நம்மளுக்கு எது வரும், நம்மளுக்கு எது தேவை அப்படிங்கிறது காலம் நம்மளுக்கு உணர்த்தும்ல. இவன் வந்து பிறக்கும் போதே அப்படிப்பட்ட ஒரு குழந்தையா தான் பிறக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவன் விதியை இவன் தான் தீர்மானிப்பான் அப்படிங்கிற மாதிரி, மற்றவங்க இல்லைன்னு. இருந்தாலும் டூலாக்கு இந்த மாதிரி ஒரு விதி என்னோட மகனுக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வேற ஒருத்தவங்களுக்கு இறந்து பிறந்த குழந்தைய தான் குழந்தையாவும் இந்த குழந்தைய வந்துட்டு அவங்க கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. இவன் வேற இடத்துல வளரட்டும் அப்படின்னு. அப்படி அனுப்பிச்ச குழந்தைய இப்ப வரைக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியாம இருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல அவங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. அந்த டெஸ்மண்ட் வந்து எப்படி எல்லாத்தையும் கொள்றான் அப்படின்னா, ஒரு நானோ மிஷின் வைரஸை வச்சுதான் இந்த மாதிரி மனுஷங்க எல்லாத்தையும் அவன் பேர்ன் பண்றான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஒருத்தன் அவன் ஆசைப்பட்டால் அந்த ஒரு வைரஸ் ஆக்டிவேட் ஆகும். கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி அவனோட வில் பவர் தான் அதுக்கு தேவை. ஆனா இந்த சமயத்துல வந்து இன்னொரு சிஸ்டர் பயன்படுத்தி இந்த ஒரு வைரஸ்க்கு ஏதாவது கியூர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா யாருனாலையுமே ஆன்டிடோட் வந்து கண்டுபிடிக்கவும் முடியல. ஏன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பயம் தான் இதோட ஒரு சாவி, ஒரு கீ மாதிரி வேலை செய்யுது. ஸோ அந்த பயம் தான் வந்து அந்த வைரஸை வந்து உள்ளுக்குள்ள இருந்து அதிகமாக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு தீரியை வந்து கண்டுபிடிச்சு வருவாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ண அந்த சிஸ்டருமே இறந்துருவாங்க. ஸோ அதனால இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம மகனை பார்க்கறக்காக நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற யார்கிட்டையுமே சொல்லாமல் நேரடியாக அந்த கேபிட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இவங்க கரெக்டாக கிளம்பி போன சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, லைலாவோட கான்சியன்ஸ் வந்து டோரத்தியா வந்து டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. ரெக்குலா போய் டோரத்தியா வந்துடுறாங்க. டோரத்தியா வந்து என்ன பண்ணுவாங்க? இந்த சமயத்தில் வாலியாவும் இல்லை, டூலாவும் இல்லை, என்ன பண்ண முடியும்? இங்கே இருக்கிற உண்மைகள் எல்லாத்தையுமே எல்லா சிஸ்டர்ஸ் கிட்டையும் சொல்றதுக்கு அவங்க தயாராகிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வாலியா வந்து தன்னை கொண்டதுக்கு அப்புறமும் அதே சமயம் டோரத்தியா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாத்தையுமே அவள் கொலை பண்ண வச்சுக்கிட்டா, அதாவது அவளை சூசைட் பண்ண வச்சா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு சிஸ்டர்ஹுட் வந்துட்டு எதுக்காக இருந்துச்சோ அதுக்கான பாதையில் போகாம வேற பாதையில் போயிட்டு இருக்கு. ஆனாலும் சிஸ்டர்ஹுட் இன்னும் அப்படியே தான் இருக்கு, நம்ம இதுக்கப்புறமும் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூட்டிட்டு அந்த அண்டர் கிரவுண்ட் செல்லருக்கு போறது மட்டும் இல்லாம அந்த ஹியூமன் ஜீனோம் டேட்டா இருக்கு இல்லையா, அந்த ஆனிரோல், அங்க போயிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணி அதை அழிச்சிடுறாங்க. பட் அதை டெஸ்ட் பண்ண மாதிரி காட்டியிருக்காங்க. கம்ப்ளீட்டே அது அழியுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த இடத்துல இன்னொன்று இருக்கு. எம்பரருக்கு ஒரு மகன் இருக்கான். ஆனா அவங்க வேற ஒருத்தவங்களுக்கு பிறந்தவர். அவன் பேரு கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற ஒருத்தன். ஈனஸ்க்கு அந்த மாதிரி அவன் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருவான். என்ன அப்படின்னா, ஸ்வாட் மாஸ்டர் கீரன் வந்துட்டு ரெபல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஆளுகளை வச்சு பிடிச்சிருவான். ஆனா அந்த ஈனஸ் இருக்கல்ல, என்னதான் சின்ன பையனை கல்யாணம் பண்றதுக்காக சம்மதிச்சிருந்தாலும் அவளுக்கும் இந்த ஏட்ரிடஸ்க்கும் வந்துட்டு ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும் ஜாலுகுஜாலா. சேம் டைம் இவன் என்ன நம்புவா அப்படின்னா, இந்த மாதிரி எங்க அப்பா வந்துட்டு நல்லவன் கிடையாது, கரெக்டான ஒரு தலைவன் இல்லை அப்படிங்கிறத ஆழமா நம்பக்கூடிய ஒரு பொண்ணும் வேற. அதனாலேயே வந்து இதுக்கு முன்னாடியே அந்த கவுன்சில் மீட்டிங் வந்திருக்கும் இல்லையா எல்லா ஹவுசஸும், அந்த டைம்ல வந்து வாலியா வந்துட்டு சொல்ல வந்திருப்பா சில விஷயங்களை. அதை வந்துட்டு இந்த பொண்ணே சொல்லியிருக்கும். இந்த மாதிரி கொலை பண்ண ஒருத்தனை வந்துட்டு கூட வச்சுக்கிட்டு இருக்காரு, அது ஒரு அட்வைசர் மாதிரி சப்போர்ட்டிவா, அந்த மாதிரி ஒருத்தன் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவன் வந்து சொல்லிடுவா. பட் இருந்தாலும் அவன் வந்து இந்த இடத்துல அந்த மாதிரி ஒருத்தங்களை எரிச்செல்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் எல்லாரோட வாயும் மூடிடும். யாராவது எங்க அரசருக்கு எதிராக நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே நிலைமை தான் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருப்பான். ஸோ அதனால வந்து இவன் அந்த ரெபல்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ப ஆரம்பிச்சு அந்த கிரணை வந்து ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறான். பட் ஆனால் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்குறான். அப்போ வந்துட்டு என்ன காதலிச்சது மாதிரி இருந்ததும் என் கூட இருந்தது எல்லாமே வந்துட்டு சும்மா எங்கள் அப்பாவை இது பண்ணுறதுக்காக மட்டும் தானு சொல்லி கேட்கும்போது, என்னதான் நான் வந்துட்டு அப்படி இருந்தாலும் உண்மையில வச்சிருக்கிற காதல் உண்மை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுவான். அதனால காப்பாதுன்னு முடிவு பண்ணுவான். ஆனால் அந்த சமயத்தில் அவங்க அம்மா கிட்ட ஹெல்ப் கேட்பான். ஆனால் அவங்க அம்மா கடுப்பாக என்ன பண்ணிடுவா அப்படின்னா, ஆளுமையோட முக்கியத்துவத்தை பற்றி உனக்கு தெரிஞ்சுக்கணும், உனக்கு என்ன அதுக்கான பக்குவம் வரல, இவளையும் பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ ஈனஸை வந்துட்டு இப்போ ஜெயிலில் போட்டதுனால என்னன்னா நம்ம போட்ட பிளானெல்லாம் மோசமாயிட்டு இருக்கு. ஏன்னா நட்டாலியாவும் ஹாவிக்காவும் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைனால தான் வந்துட்டு இவங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதெல்லாமே நடக்கும், எல்லாமே ப்ராப்பராக போகும்னு சொல்லி நம்பியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் சேஞ்ச் ஆயிருக்கும். பட் ஆனால் இப்போ அவளை தூக்கி ஜெயிலில் போட்டாங்கல்ல, அவளை எப்படியாவது மீட்கணும். அட் த சேம் டைம் இவளை வந்துட்டு சிஸ்டர்ஹுட்டுக்கு எப்படியா ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க வாலியா. ஸோ ஒன்ஸ் அவள் சிஸ்டர்ஹுட்டுக்கு போயிட்டு சிஸ்டர்ஹுட்டில் வந்துட்டு கை தேர்ந்தவளாக அவள் ஆனதுக்கப்புறம் அந்த பதவியோட அவளை வந்துட்டு எம்பரஸா, அதாவது ராணியாக ஆக்கிட்டோம் அப்படின்னா ஏன் சிஸ்டர்ஹுட்டில் இருக்கிற ஒருத்தங்க ராணியாக இருப்பாங்கல்ல. ஸோ இப்போ அவளை வந்துட்டு காப்பாற்றணும். ஸோ இவங்க கூட வந்துட்டு சிஸ்டர் தியோடோசா அப்படிங்கிற ஒருத்தங்களை கூட்டு வந்திருப்பாங்க. அவங்களால வந்துட்டு ஒரு ஷேப் ஷிஃப்டிங் பண்ண முடியும். கைண்ட் ஆஃப் இவங்களை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ வாலியா தான் வந்துட்டு சிஸ்டர்ஹுட்ல இருக்கிறவங்க வந்துட்டு காப்பாற்றி கூட்டு வந்து சிஸ்டர்ஹுட்ல வளர்த்திருப்பாங்க. அவங்க மட்டும் காப்பாற்றினா இறந்துருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. மேபி அந்த கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்னால தான் இவங்களால வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஷேப் ஷிஃப்டிங் பண்ண முடியுது போல. அவங்க ஈனஸ் மாதிரி மாறி இந்த இடத்துல அவங்க இருக்க ஈனஸை கூட்டிட்டு அதே சமயம் ஏட்ரிடஸையும் கூப்பிட்டு வாலியா தப்பிச்சிருவாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ஆளுமை தன்மை இல்லாத
இல்லாத ஒரு அரசர் இருக்கக்கூடாதுங்கிறது தான் இவங்களோட பிளான், அவனை கொல்லணும் அப்படிங்கிறது. ஆனால் உண்மையிலுமே இதில் வந்துட்டு பெருசாக கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி பெருசாக யாருக்கு இருக்காது, ஒரே மாதிரி லீனியராக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த அரசரை பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கே பாவமாக இருக்கும். எனக்கு கடைசி நிமிஷத்தில் எல்லாருமே நீ வந்துட்டு ஒன்றுத்துக்கு ஆகாதவன்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுவாங்க, அவன் அழுகிற மாதிரி ஆயிடுவான். இவன் அவன் ஒய்ஃபுமே அப்படி தான் இருப்பா. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த டெஸ்மண்ட் இருக்கான்ல, அவன் நேரடியாக வந்து ராஜாக்கு இல்லாமல் ராணிக்கு அடிபணி ஆரம்பிச்சிருவான். அதனால் ராஜா வந்துட்டு சும்மா ஒரு இனிஷியல் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து ராஜா ராஜாவாக இருக்கட்டும், ஆனால் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் இங்கே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நட்டாலியா ஒரு முடிவு வந்துருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பப்பட்டு மாதிரி ஆயிட்டான். இப்போதான் அவனுக்கும் புரியுது, நம்ம இத்தனை நாளாக வந்து சிஸ்டர்ஹுட்டோட பப்பட்டாக இருந்து இப்போ கடைசியில் நம்ம ஒரு கடைசியில் ஒரு கைபொம்மையாக ஆகிட்டோமே அப்படின்னு. ஆனால் கான்ஸ்டன்டைன் இருக்கான்ல, அவன் வந்து நட்டாலியாவுக்கு பிறந்திருக்க மாட்டான், வேற ஒருத்தவங்க தான் பிறந்திருப்பான். அது யார் தெரியுமா? ஹபுங்க. இவங்க பேர் வந்துட்டு பிரான்சிஸ்கா. இவங்களுக்கும் ஹேவிகோவுக்கும் பிறந்தவன் தான் வந்துட்டு கான்ஸ்டன்டைன். ஓகேவா? ஸோ இந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இவங்க வந்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்குமே வந்துட்டு பிளான் எல்லாம் தெரியும், நம்மளோட பிளான் இதுதான், இந்த மாதிரி பண்ணாதான் கொண்டு போக முடியும் அப்படிங்கிற எல்லா பிளானுமே தெரியும். ஸோ இப்போதைக்கு எப்படியாவது ராஜாவை கொள்றதுக்கு எதாவது பண்ணணும்ல, அது இவங்ககிட்ட தான் வந்து ஒரு சைனைடு மாதிரி ஒரு நீடில் கொடுத்து அனுப்பிச்சுட்ருப்பாங்க, இதை பட்டாலே போதும் செத்துருவான் அப்படிங்கிற மாதிரி. பட் இது எல்லா உண்மையும் வந்துட்டு வாலியா சொல்லிடுவாங்க தான். அப்போ நேரடியாக போயிட்டு கன்ஃபர்ம் பண்ணும்போது அவன் வந்துட்டு இது எல்லாமே வாலியா பிளானு, நான் உன்னை காதலிச்சது உண்மைங்கிற மாதிரி அவங்க அழுதுருவாங்க. பட் அவன் கைபொம்மை இருக்கிறனால அந்த அவமானம் தாங்க முடியாம அவனை குத்திக்கிட்டு செத்துருவான். ஆனா இந்த சமயத்தில் நட்டாலியா என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த சைனைட் நீடில் வச்சு பிரான்சிஸ்காவை கொண்டுட்டு இந்த மாதிரி சிஸ்டர்ஹுட் தான் வந்து அரசரை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. ஸோ சிஸ்டர்ஹுட் மேல மொத்தமா பழி வந்துருப்போம். இந்த மாதிரி நடக்கும்போது இதுக்கு ஆதாரமா இன்னொரு விஷயம் இருக்கிற மாதிரி வாலியா, அதுக்கப்புறம் பிரான்சிஸ்கா, அப்புறம் தியோடோசியா, இவங்க 3 பேர் பேசிட்டு இருந்தது வந்து ரகசியமா ஹேரோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பான். அந்த ரெக்கார்டிங் அவன் எடுக்கிறத வந்துட்டு காட்டுற மாதிரி ஒரு சீக்வன்ஸா நம்ம கிட்ட காட்டுவாங்க. ஸோ அரசர் மேல வந்துட்டு நடக்கக்கூடிய அந்த கொலை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு பிளான் பேசி இருப்பாங்க. இப்போ வந்துட்டு இது வச்சு கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க, ஓகே இவங்க தான் கொண்டாங்கன்னு. அப்புறம் ஈனஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறதை பற்றியும். ஆனால் இந்த சமயத்தில் கரெக்டாக அவங்க போர்ட்டுக்கு போகும்போது கரெக்டாக டெஸ்மண்ட்டும் வந்துருவான். ஓகேவா? வாலியா எல்லாரும் போய் சேரும்போது ஸோ இந்த சமயத்தில் வாலியாக்கும் டெஸ்மண்ட்டுக்கும் ஒரு கான்வென்ட்ரேஷன் நடக்கும். ஸோ இந்த சமயத்தில் அவன் வைரஸ் ஆக்டிவேட் பண்ணிடுவான். அப்படி பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா 2 பேருமே சுயநலம் இழந்துருவாங்க. இந்த சமயத்தில் தான் வந்து டியூலா கரெக்டாக வரது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் ஈனஸையும் ஆட்ரிஸையும் போக சொல்லிடுவாங்க, முன்னாடி போயிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டியூலா கரெக்டாக அவங்க போகிற வழியை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் இங்கே போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே தான் வந்து நம்ம வாலியா இருப்பான்னு சொல்லி அவளை பார்க்கறக்கா போவாங்க. அப்போ வரும்போது அவளோட உடல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு உள் பக்கமாக இருந்து. ஸோ டியூலாக்கு வந்துட்டு இப்போ ரக்கிலா மூலியமா தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களோட பயம் தான் வந்து இந்த வைரஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு ஊக்குவிக்க விதமாக இருக்கு. ஸோ அதனால அவங்க பயந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வைரஸ் ரொம்ப ஆக்டிவேட் ஆகும், அப்போ வந்துட்டு அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அதனால நீ பயப்படாத, அதை எதிர்த்து சண்டை போடாத, அதை நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிஞ்ச வரை கன்வின்ஸ் பண்ணுவா. அதுக்கேற்ற மாதிரியே அவன் மெமரிஸில் வந்து ஒரு பனி பிரதேசம் அவளோட கிரகத்தில் இருக்கிற மாதிரியும், அங்கே வந்துட்டு அந்த வாம் அந்த ஒரு புழு இருக்கு இல்லையா, அது வர மாதிரியும், அதுக்கப்புறம் அவள் பாலைவனத்துக்கு மாறின மாதிரியும் புழு வரும். பட் அதை எதிர்த்து சண்டை போடாம, அதாவது அதை ரெசிஸ்ட் பண்ணாம அதை அக்செப்ட் பண்ணி அப்படியே நின்றுவா. அப்பதான் அவனால வந்து அந்த ஒரு வைரஸ்ல இருந்து அவனால வெளியிலே வர முடியும், அவ வந்துருவா. பட் ஆனா அந்த சமயத்துல அந்த புழு அவளை வந்து கன்சியூம் பண்ணும்போது ஒரு விஷயத்தை பாப்பா, ஒரு திங்கிங் மெஷின் இருக்கிறதும் அட் த சேம் டைம் வேற யாரோ ஒருத்தங்க அந்த இடத்துல ஒரு ஹூட் போட்டு நிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். ஆனா அது யாருன்னு தெரியாது. அப்ப சொல்லுவாங்க இவனை யாரோ பயன்படுத்தி இருக்காங்க, இவனோட கண்ணுல தான் அந்த வைரஸ் இருக்கு, இவன் ஒரு விக்டிம் தான், ஸோ இவனை வச்சு அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க, திங்கிங் மெஷின் தான் அது அப்படிங்கிறது எல்லாமே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால அவன் கண்ணை வந்து எடுக்கலாம், அவர் கொண்டலான்னு சொல்லிட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா டியூலா இந்த இடத்துல உண்மையை சொல்லிடுவாங்க, வேணாம் அவன் என் மகன் சொல்லிடுவாங்க. உன் மகன் தான் செத்துட்டானேன்னு சொல்லும்போது அப்போ நான் வந்து அவ்வளோ கொடூரமானவனா நீ கன்சிடர் பண்ணிக்கிட்டியா, அதனால தான் உன் மகன் வந்து செத்துட்டான் என்கிட்ட போய் சொன்னியா அப்படிங்கிற மாதிரி வாலியாக்கு ஒரு மாதிரி ஆகிரும். அதுக்கப்புறம் வாலியா அங்கிருந்து கிளம்பிடுவாங்க டியூலா கிட்ட பையனை விட்டுட்டு. பட் ஆனால் டெஸ்மண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கோவம் இருக்கும், ஹக் பண்ணுவான். பட் இருந்தாலும் கடைசியில் அங்கே இருக்கிற ஆட்கள் கிட்ட இவங்களை பிடிச்சிட்டு போங்க ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லிடுவான். ஒரு பக்கம் இவன் வந்து இப்படி தான் இருக்கானாங்கிற நிலை வந்து அவனுக்கு தெரியுதானே தெரியாத ஒரு குழப்பம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து இதை எப்படி சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த சீசனில் தான் தெரியும். பட் அது மட்டும் இல்லாமல் டாரத்தியா வந்து இப்போ லைலா உடம்புக்குள்ளே இருக்காங்கல்ல, அவங்க வந்து நடுவில் ஒரு கிணறு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே டாரத்தியாவோட ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையுமே இறந்தவங்க எல்லாத்தோட உடலையுமே அதுக்குள்ளே போட்டு வச்சதையுமே காட்டுவாங்க, அந்த உண்மையுமே வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா அதில் தண்ணியாக இருக்கும், அந்த தண்ணி எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டு அந்த பாடியை காட்டுவாங்க. ஆனால் நம்மளுக்கு இதில் இன்னொரு விஷயத்தை காட்டுனது என்ன அப்படின்னா, அந்த ப்ளூ கலர் கண்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் பார்ப்போம், ஆனால் அது வந்து டபுள் இல்லாம அது வந்துட்டு ஒன்னாகி நம்மளுக்கு ஒரு திங்கிங் மெஷினா வந்துட்டு கடைசியில காட்டுவாங்க. அந்த மெஷின் தான் வந்து நம்ம டெஸ்மண்டோட கண்ணில் வந்து வைரஸை ஃபிட் பண்ணியிருக்கோம். எல்லா ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த 3 பேர் வாலியா, ஆட்ரிடஸ் அதாவது கேரன் ஆட்ரிடஸும் ஈனஸும் எங்க போனாங்கன்னு பார்த்தா அராக்கிஸ்க்கு தான் போயிருக்காங்க. ஸோ எதிரிகளோட இடத்துக்குள்ள நம்ம போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் சீசன் 2ல பார்ப்போம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஒரு அடித்தளம் நீங்க அராக்கிஸ்ல தான் வந்துட்டு முழுக்க முழுக்க டியூன் பார்ட் 1 ஆகட்டும் 2 ஆகட்டும் கதைக்களம் அங்கே தான் அதிகமாக இருக்கும். ஹார்கனனும்
ஆட்டிடியூஸ் வந்துட்டு இந்த இடத்துல தான் ராஜ்யங்களை வந்துட்டு அடிச்சுக்குவாங்க, அராக்கிஸ் எனக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அது எல்லாத்துக்குமே ஒரு துவக்க புள்ளி இதுதான் அப்படிங்கிறது கிளியரா அதுல தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தரா டைம்லைன் ஆர்டர்ல என்னென்ன சீரிஸ் என்னென்ன மூவிஸை பார்க்கலாம் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட்டா சொன்ன எசண்டஸ். அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பேரடல் உங்களுக்கு துணையா இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ. வரட்டா.